ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சற்று நேரத்தில் தாவேக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பில் இந்த நிலையில் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் இடையிலான கூட்டணி அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தி இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன் வணக்கம். அறிவிப்பு எப்போது வெளியாகும்? விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து பல அரசியல் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 3:30 மணி அளவில் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு முன்பாகவே ஒருபுறம் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஆதரவு திரட்டக்கூடிய பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் விஜய் பன்னீர் அலுவலகத்தில் சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருக்கின்றனர். சற்று நேரத்தில் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு பனையூர் அலுவலகம் செல்ல இருக்கிறார். பனையூர் அலுவலகத்தில் வைத்து இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினர் எம்எல்ஏக்கள் ஏற்கனவே ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் ஆலோசனையை முடித்துக் கொண்டு அவர்களும் பனையூர் அலுவலகம் சென்று விடுவார்கள். அதன் பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் பன்னீர் அலுவலகம் சென்ற பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதற்கிடையே தான் அவர்களுக்கு யார் யார் ஆதரவு கொடுப்பார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கேள்விகள் இருந்தது. வெற்றி பெற்ற அன்றே ராகுல் காந்தி விஜயை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விஜயும் ராகுல் காந்திக்கு நன்றியை தெரிவித்திருந்தார். அப்போதிலிருந்தே தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற ஒரு கருத்து நிலவியது. அவர்களுடைய கட்சியின் தலைவர்களும் அந்த நிலைப்பாட்டிலே தான் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இன்று கூட அது தொடர்பாக முக்கியமான ஆலோசனை அந்த தமிழகத்தின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடனான அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனையானது காலையிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பன்னீர் அலுவலகத்துக்கு புறப்பட இருக்கிறார். இன்று இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு இருக்கும். இதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பனையூர் அலுவலகத்தில் வைத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பனையூர் அலுவலகத்திற்கு விஜய் செல்லக்கூடிய பட்சத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தர திட்டமிட்டிருக்கிறார்கள். அங்கு வைத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸை தவிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பிசிகவிற்கும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு 11 எம்எல்ஏக்கள் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவை திரட்ட தமிழக வெற்றி கழகம் தரப்பில் திட்டமிட்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று விசிக 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது. இவ்வாறாக காங்கிரஸ் கட்சி முழுமையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்திருக்கக்கூடிய நிலையில மற்ற கட்சிகளிடமும் ஆதரவு திரட்டுவதற்கு பணிகள் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று இருக்கிறது. இந்நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு புறப்பட இருக்கிறார். பனையூர் அலுவலகத்தில் வைத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு தரக்கூடிய அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட இருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.